பிரைஸ் தி லார்ட். புனித அன்னாளின் துணையோடு, அன்னை மரியாளின் ஆசியோடு, லாசா அங்கத்தினராகிய நான் எனது இறை அனுபவங்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இறை இயேசுவை அன்பு செய்து அவருக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து சேவை புரிந்து வரும் புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை அருட் சகோதரிகள் 2017 நவம்பரில் லாசா என்ற அமைப்பை தொடங்கினர். அருள் சகோதரிகளோடு பொது நிலையினரும் இணைந்து இறைப்பணி ஆற்றவும் சேவை புரியவும் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை நிறுவனர் அருளாளர்கள் கார்லோ ஜூலியா இவர்கள் இருவரும் பொது நிலையினராக இருந்து கொண்டு இறைப்பணி செய்து வந்தனர், சேவை புரிந்து வந்தனர். தங்களுக்கு குழந்தை இல்லை என்ற குறையை நிறையாக மாற்றி ஏழை குழந்தைகளுக்கு உதவி புரிவதிலும் இளைஞர் இளம் பெண்களுக்கு கல்வி அளிப்பதிலும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டனர். பொது நிலையினராக இருந்து கொண்டு இறைப்பணி செய்யலாம் என்பதை இவர்கள் உலகிற்கு உணர்த்தினர். எனது வாழ்வு இறை வாழ்வு ஒரு கடமையாக மட்டுமே இருந்து வந்தது. லாசா அங்கத்தினராக நான் இணைந்த பிறகு எனது வாழ்வு பொருள் உள்ளதாக மாறியது. எனது பங்கு தளங்களிலும் பணித்தளங்களிலும் இறைப்பணி செய்யவும் சேவை புரியவும் அருளாளர்கள் கார்லோ ஜூலியா அவர்களின் வாழ்க்கை எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்தது. எனது பணித்தளங்களில் ஏழை மாணவர்களுக்கு உதவி புரிந்து வந்துள்ளேன். பங்கு தளங்களில் மரியாயின் சேனை உறுப்பினராகவும் அன்பிய பொறுப்பாளராகவும் பங்கு பேரவை துணைத் தலைவியாகவும் இருந்து இறைப்பணி செய்து வருகிறேன். அன்பியங்களில் தேவையில் இருப்போருக்கு அன்பிய மக்களோடு இணைந்து உதவி செய்து வருகிறேன். புனித அன்னாள் தேவ பராமரிப்பு சபை மென்மேலும் வளரவும் இறை அழைத்தல் பெருகி இளம் பெண்கள் அருள் கன்னியர்களாக இறை இயேசுவை அன்பு செய்து இறைப்பணி செய்யவும் நாமும் இறை இயேசுவை எதிர்நோக்கிய திருப்பயணிகளாக வாழவும் வரம் வேண்டி இறைவனை ஜெபித்து எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.